இந்த கதையில யார் அறிவாளி, யார் முட்டாள் அப்படின்றத டிசைட் பண்ணி நீங்களே இந்த கதையோட முடிவுல சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஒரு சலூன் கடைக்குள்ள ஒரு சின்ன பையன் வராங்க. அந்த பையன பார்த்துட்டு இந்த சலூன் கடைக்காரரு பக்கத்துல இருந்தவர்கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச அறிவாளி என்னத்த யார் தெரியுமா? இந்த பையனோட அப்பா. ஆனா எனக்கு தெரிஞ்ச முட்டாள் யார் தெரியுமா? இந்த பையன் தான் மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்றாரு. அது உங்களுக்கும் தெரியணுமா? அத வேணா நான் ஒரு டெமோவா செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாக்கெட்ல இருந்து ஒரு ரூ. 100 நோட்ட எடுக்குறாரு. ஒரு ரூ. 5 காயினே எடுக்குறாரு. எடுத்து 2யும் கையில வச்சுக்கிறாரு. ஒரு கையில ரூ. 100 தாளையும், ஒரு கையில ரூ. 5 காயினையும் வச்சுக்கிறாரு. வச்சுட்டு அந்த பையன கூப்பிட்டு, "இதுல ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கோ. உனக்கு எடுத்துட்டு போலாம் நீ" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேகமா அந்த பையன் ரூ. 5 காயின் எடுத்துட்டு போயிடுறான். சலூன் கடைய விட்டுட்டு. அங்கருந்து போயிடுறான். இத பார்த்துக்கிட்டு இருந்தவரு, "நீங்க சொன்னது கரெக்ட் தான்" அப்படின்னு சொல்லிர்றாரு. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இந்த சலூன் கடையில ஒருத்தர் உட்கார்ந்திருந்தார்ல, அவர் வந்து ரோட் சைட்ல அந்த சின்ன பையன பார்க்குறார். பார்த்துட்டு, சின்ன பையன கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, "உன்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். அதற்கு எனக்கு ஆன்சர் பண்ணு" அப்படின்னு கேட்குறாரு. "நான் சொல்றேன்" அப்படின்னு அந்த சின்ன பையனும் சொல்லிடுறான். உடனே இவர் கேட்குறாரு, "சலூன் கடையில உனக்கு ரூ. 100 நோட்ட காமிச்சாரு சலூன் கடைக்காரரு. ரூ. 5 காயின காமிச்சாரு. நீ ஏன் ரூ. 100 நோட்ட எடுக்காம ரூ. 5 காயின் எடுத்துட்டு போன? உனக்கோட மதிப்பு தெரியலையா?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சின்ன பையன் என்ன சொல்றான் தெரியுமா? "நான் ரூ. 100 நோட்ட எடுத்தேன் அப்படின்னா, அன்னையோட அந்த கணக்கு முடிஞ்சு போயிரும். ஆனா ரூ. 100 நோட்ட எடுக்காம, நான் ரூ. 5 காயின் எடுக்கும்போது தினம் என்னைய கூப்பிட்டு இப்படி எடுக்க சொல்லுவாரு. எனக்கு தினம் ரூ. 5 கிடைக்குதுல்ல" அப்படின்னு அந்த பையன் சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, இந்த கதையில யார் அறிவாளி, யார் முட்டாள் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணி சொல்லுங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.